அங்கிள், பைபிளில் தாவீது தனியாக போய் கோலியாத்தை வீழ்த்தினார். எப்படி அவருக்கு அவ்வளோ துணிச்சல் வந்துச்சு? அவன் ஒரு ஆட்டு இடையன்ல, நல்ல கேள்வி. அவனுக்கு எப்படி அவ்வளவு துணிச்சல், அவ்வளோ தைரியம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதிலிருந்தே? பயத்திலிருந்து, சந்தேகத்திலிருந்து. பயத்தில் இருந்தோ சந்தேகத்திலிருந்து விடுதலை ஆகிட்டா துணிச்சல் வந்துடுதுங்க. அவன் எந்த சத்தியத்தை அறிந்திருந்தான்? ஒரு ஆட்டு இடையன், இளைஞன், டீனேஜ் பாய் 40 நாட்கள் ஒரு சேனையும் ஒரு ராஜாவும் பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ஆட்டு இடையனுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? அவனுக்கு ஒரு சில நாலேஜ் இருந்தது. அதை 1 சாமுவேல் 17 வாசிக்கிறோம் பாருங்கள். அவன் என்ன எல்லாம் அறிந்திருந்தான் தெரியுமா? முதலாவது, இஸ்ரவேலர்களோடு தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை. அவன் சொல்கிறான், இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், அவனுக்கு உடன்படிக்கை இல்லை. நம்முடைய தேவன் யார்? உடன்படிக்கையின் தேவன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, தாவீதுக்கு இருந்த அந்த உடன்படிக்கையை விட இந்த புதிய உடன்படிக்கையின் கீழ் நாம் பெட்டர் உடன்படிக்கையில் இருக்கிறோம், பெட்டர் கவனன்ட்ல இருக்கிறோம். அது என்ன கவனன்ட்டு? அந்த நாட்களில் ஆட்டு இடையனுடைய காலத்திலே விருத்த சேதனத்தின் மூலமாக தான் தேவன் தம்முடைய ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலேயே நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அப்போ நமக்கு எவ்வளோ துணிச்சல் வேணுங்க? சத்தியத்தை அறியவில்லை என்றால் இப்படி தான் பரிதாபமாக வாழுவீர்கள் இல்லை? சவுலும் அவனுடைய சேனையும் இந்த உடன்படிக்கையை குறித்த அறிவில்லை. இரண்டாவது, அந்த சவுல் ராஜாவுக்கு இல்லாத ஒரு அறிவு தாவீதுக்கு இருந்தது. என்ன தெரியுமா? இந்த சேனை இஸ்ரவேலின் தேவனுடைய சேனை. பெலிஸ்தர் சேனை ஒரு மனுஷனுடைய சேனை, இஸ்ரவேலின் தேவனுடைய சேனை. அதுக்கு தோல்வியே கிடையாதுங்கிறான் பாருங்க. இந்த நாலேஜ் தாங்க அவனுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது. ரைட்? தேவன் தோற்கிறவரா? கிடையாத. அப்போ தேவனுடைய சேனையும் தோல்விக்கு விலக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால உனக்கும் தோல்விக்கும் சம்பந்தமே கிடையாது என்பதை என்றைக்கு நீங்கள் விளங்கி கொள்ள போகிறீங்க? சவுல் மாதிரி பயந்து பயந்து வாழாதீர்கள் அருமையானவர்களே. நீங்கள் யாரு? இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். 2. 3வது, ஆட்டு இடையனுக்கு அந்த துணிச்சலுக்கு ஒரு காரணம், 3வது ஒரு அறிவு இருந்தது. என்ன அறிவு தெரியுமா? யுத்தம் கர்த்தருடையது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றி கர்த்தருடையது. இன்னொரு வசனம் இருக்குல்ல, குதிரையோ யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாகப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இதை பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் புஸ்தகத்திலே அறிஞ்சாருக்கான் பாருங்க. அதனால தான் அவனுக்கு என்ன வந்தது? துணிச்சல் வந்தது. அதோட இன்னொன்று அறிஞ்சிருந்தான். என்ன தெரியுமா? ஆயுதமே வேண்டியதில்லை, ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் அவர் தப்புவிக்கிற தேவன் அல்ல. எதனால தப்புவிப்பார்? கர்த்தருடைய நாமத்தினால. எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. ஒரு ஆட்டு இடையன், பைபிள் கிடையாது, பைபிளில் முழுசும் கிடையாது, பிரிண்டட் ஃபார்மேட்டில் கிடையாது. அவனாலே தேவனை அந்த அளவுக்கு விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அந்த நாலேஜ் இருந்தது. இல்லை? ஆச்சரியம் இல்லை? கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, நாம் 21வது நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அவர் என்ன சொன்னார்? என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னார? தரமாட்டாரா? பிரச்சனை என்னன்னா, நீங்கள் தவறான உபதேசத்தை கேட்டு அவிசுவாசத்தில் வாழுகிறீர்கள். அதுதான் பிரச்சனை, வேறு எதுவுமே பிரச்சனை கிடையாது. விசுவாசம் இருக்குது உங்களுக்கு. என்ன விசுவாசம் இருக்குது? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறீர்கள். அதாங்க பெரிய விசுவாசம். விசுவாசம் பிரச்சனை இல்லை, அவிசுவாசம் பிரச்சனை. என்ன அவிசுவாசம்? என் ஜெபம் போதாது, ஆகையினாலே தேவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார். நான் எப்படியாவது ஜெபத்தை நல்லா கூட்டிட்டு அப்புறம் நான் கேட்பேன், ஆண்டவர் தருவார் நம்புறீங்க. 2வது என்னது? என் பக்தி போதாது. இவைகள் எல்லாவற்றுக்கும் பவுல் அழகாக ஒரு பேர் கொடுக்கிறார். ரோமர் 10:2 சொல்கிறாரு, நீங்கள் ஐயோ இஸ்ரவேலர்களேன்னு ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு தேவ நீதியை பற்றி தெரியலையே, மனித நீதியெல்லாம் நம்புறீங்க, உங்கள் முழங்காலெல்லாம் நம்புறீங்கிறார் இல்லை? இன்னொரு
நிஜத்தை அவர் அறிஞ்சிருந்தார். யாரு? நம்ம தாவீது ஆட்டு இடையன். துணிச்சலுக்கு முக்கியமான காரணம் இதுவும். இந்த கூழாங்கல்லில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்னு எப்படிங்க நம்புனா? இல்லை, அவன் கண்ணுக்கு அந்த கல் பட்டுது. ஒருவேளை அங்கே ஒரு குச்சி இருந்ததுன்னா நம்புவான். இந்த குச்சை தூக்கி அவன் மேலே போடுவேன், பரலோகம் அவனை தொப்புரி மண்டையில் அடிக்கும் நம்பியிருப்பான். வேதத்தில் நிறைய சான்று இருக்கு. குச்சை வெட்டி தான் போட்டாங்க கோடலி மிதந்தது. பழைய ஏற்பாட்டில் நம்புகிறாங்கங்க. வேடிக்கையாக நான் ஒன்று சொல்லலை, வருத்தப்படாதீங்க அருமையானவர்களே. தாவீது துணிச்சலை குலைப்பதற்கு சர்ச்சுன்னே ஒன்றும் இல்லை. சர்ச்சுக்கு போயிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? சுயநீதியை தானே சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீ சரியில்லை, ஆண்டவருக்கு ஒன்றை பிடிக்காது. அருமையானவர்களே, நாம் அதை விட பெட்டர் ஸ்டேட்டஸில் இருக்கிறோம். அவருடைய குமாரன் என்கிற, குமாரத்தி என்கிற, பிள்ளை என்கிற ஸ்டேட்டஸில் இருக்கிறீங்க. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.